இப்போ வார்ம் ஜோன் பார்ட் 3 பண்ணுறோம். நம்ம பேட்டில் போய் இன்ஃபினிட்டி போயிடலாம். போய் ஸ்டார்டிங்லேயே நம்ம 9th பிளேஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே 60,000. இங்கே 1 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நமக்கு போன வீடியோவில் நம்ம 1 மில்லியனாவே தாண்டிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் 1.5 மில்லியன் தாண்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த வீடியோவோட கோல். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் கோல் வைக்கல, இன்னிலேருந்து நாங்கள் கோல் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கிங்கு மாறிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ நோ தேங்க்ஸ் கொடுத்துடலாம். வெளியே வந்துட்டு தான் திரும்பி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் எவிடன்ஸ் எடுக்கணுமா? அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் லீகலாகவும் எத்திக்கலாகவும் செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவுட் ஆகி திரும்பி ஆட் பார்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதிகமாக ஆயிடலாம் திரும்பி. அதுக்குள்ள 100 பிளேஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே அங்கே ஒரு காயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்குனே சில பேர் வந்து இடிச்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான். ஓ ஷிட், நம்மளே அவுட் ஆகிட்டோம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லட்சமோ கோடியோ போட்டு தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல. வெறும் 5 ரூபாய் இருந்தாலே போதும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். எல்லாம் இந்த ஆடாக வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெட் ஆஃப்னால இதெல்லாம் ஆட் வர ஆரம்பிக்குது. ஆட் வச்சு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நம்ம அவுட் ஆக பார்த்தோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து அவுட் ஆகிட்டே இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்டர்லேயே விடுது எப்போ பார்த்தாலும் நம்மளே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் ஒயிட் இருந்துகிட்டே இருக்கிறான். அவனை அவுட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நிறைய பவரும் இருக்குது. நம்ம அவுட் ஆகாமல் இருந்தால் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். 5,000 இருக்குது. இவனை அவுட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் பண்ணிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் இப்போ அவுட் ஆனாங்கன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி அவுட் ஆகி நம்ம சாப்பிட்டே இருந்தோம்னா நம்மளும் பெருசாகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட நம்ம அவுட் ஆகிடக்கூடாது. ஜஸ்ட் மிஸ்டில் எல்லாம் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம 2 லேக் வர போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரையோ டிஃபீட் பண்ணியிருக்கோம். இருக்கு இவன் அவுட் பண்ணுறதுக்கே வந்துட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாரையோ டிஃபீட் பண்ணியிருக்கோம். பெருசாக இருக்கான். ஓகே, இந்த ப்ளூ அவுட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம 5th பிளேஸ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2,20,000 இருக்குது நம்மக்கிட்ட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓ ஷிட், நம்ம அவுட் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ். நீங்க லட்சமோ கோடியோ போட்டு தான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல. வெறும் 5 ரூபாய் இருந்தாலே போதும், உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். எல்லாரும் ஏதோ ஸ்டாக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம்.
அவுட் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கின்னை நவுலாட்ட இருக்கிற ஸ்கின்க்கு மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த அவல் ஸ்கின் வந்துருச்சு. செலக்ட் பண்ணிட்டோம். பேட்டில் கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் 3 பாட்டில் இருக்கு. நிறைய பாட்டில்ஸ் இருக்கு. அவளை அவுட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வீடியோவில் நம்ம ரொம்ப நேரம் கீழே இருந்து ஒரு சின்ன வாங்கி அவுட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த டைம் அவுட் ஆகக்கூடாது. அதுக்குள்ளே நம்மளே அவுட் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணோம், ஆனால் அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டோம். இதில் பக்கத்துலேயே ஒரு வாம் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரில, நம்ம அவுட் ஆகிட்டே இருக்கோம் அடிக்கடி. நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் வேறு கேம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கிங்கு பக்கத்தில் தான் இருக்கோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவன் அவுட் ஆயிட்டான். இந்த ப்ளூ நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வரோம். இவன் கிங்க மாதிரி போகிறோம், நம்ம இவனை ஃபாலோ பண்ணியே போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அவுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிங்கு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால தான் நம்ம அவுட் ஆகிட்டே இருந்தோம் நேற்று. கிங்கு பக்கத்தில் போய் நிறைய பேர் கிங்குக்கு பயந்து போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயப்படாமல் பூஸ்ட் லைட்டாக கொடுத்து போனால் அவனோட மூஞ்சி கிட்ட போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் போகலாம் பொறுமையாக. பூஸ்ட் கொடுக்குறோம். அவனோட மூஞ்சி என்னன்னா தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே இந்நேரம் அவுட் ஆயிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஜஸ்ட் மிஸ்டில் போகணும். அவன் எந்த சைட் போகிறானே தெரிய மாட்டேங்குது. இந்த சைடு அவுட் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேட்டில் இன்ஃபினிட்டி கொடுத்தோம். அவுட் ஆயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அவுட் ஆகலை இன்னும். நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியலையாட்டுருக்கு. ஜஸ்ட்டு அவுட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவுட் பண்ண ட்ரை பண்ண இன்னொருத்தன் அவுட் பண்ணிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் பெரியவாமா நம்ம டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சாப்பாடு இருக்குது. இதெல்லாம் டபுள் எனர்ஜி கிடைக்கும். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதுக்குள்ளே 6th பிளேஸ் போயிட்டோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்குள்ளே 6th பிளேஸ் போயிட்டோம். நம்மளாவேன்னு சில டைம் நம்மளுக்கே டவுட் வந்துடும். அவுட். ரவுண்டு போட்டு முடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ், அவுட் ஆயிட்டோம். இவனும் கரெக்டாக அவுட் ஆகிட்டா நம்மளுக்குனே எல்லாரும் வந்து அவுட் ஆகிக்கிறாங்க. நான் பூஸ்டே கொடுக்கல, அப்பயுமே இவ்வளோ ஸ்பீடாக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம 6th பிளேஸ் வந்துட்டோம். கிட்ட வா. போய் அந்த வாம சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிங்காக இருந்துட்டு அப்போ பூஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம மெதுவாக நம்ம நார்மல் இந்த ஸ்பீடில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிங் அவ்வளோ ஸ்லோவாக போகும். வெயிட்டு அதிக கேஜிஸ் இருக்கிறதுனால பூஸ்ட் கொடுத்தாலே நம்ம இப்போ நவுற ஸ்பீடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நவுறுவோம். அவனும் நம்ம சண்டை போடுற மாதிரி நம்ம 2 பேர் அவங்க 2 பேர் நம்மளும் அவங்களும்
மாற்றி மாற்றி சண்டை போட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபீட்டை வாங்க. போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே எவனாச்சும் வந்துடும். சாண்டா ஸ்கின் வச்சிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். கிங்கு பக்கத்தில் தான் இருக்கான். நம்மளுக்குன்னே வரான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த மாதிரி வந்துடுவாங்க. அப்போ அவுட் ஆகிட்டு அமைதியாக போகணும். மெடிசன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செகண்ட் பார்க்காதனால எவ்வளோ போயிடுச்சுன்னு பாருங்க. நம்ம செகண்ட் பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் கவனிக்கவே இல்லை, எப்போதான் பார்த்தேன் நான். ஃபுட்டுனா எவ்வளோ சின்னதாக மாறி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய 5x எல்லாம் கிடைக்குது. ரெண்டு குட்டி வாங்கி இவங்களை ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். திடீர்னு நம்மளே அவுட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? அதுக்காக கொஞ்சம் உஷாராகவே இருக்கும். டிஃபீட்டவும் 2 ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ளே இருந்த 2 தான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நமக்குள்ளேயே ஒருத்தன் வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு. தேடி வருவாங்க. இப்போ நம்ம பாடிக்குள்ளேயே சுற்றுறது தான் நல்லது. இல்லைன்னா ஆமாம் உள்ளே இருக்கிற அவுட் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கிங்கும் நம்மளும் ஒரே அளவில் தான் இருக்கும். கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அதனால் நம்ம ஜஸ்ட்டில் போயிட்டு இருக்கணும் எல்லாத்துக்கும். கிங்கு பதவி இழந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிங் பதவி. இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு இருக்கோம் மூஞ்சிய. ஃபஸ்ட்டு இவனை சாப்பிட்டு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எவ்வளோ சைஸ் ஆனாலும் பரவாயில்ல, எவனை வேணால் டிஃபீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க பாடி மேலே மட்டும் லைட்டாக கூட பற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பிரச்சனை. லைட்டாக நம்ம மூக்கு கூட பட்டுச்சுன்னா அவுட்டு. ஆமாம் பார்டர்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுதான் நம்ம நிறைய வாட்டி கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் செகண்ட் கிங்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம கொஞ்சம் அந்த சைடே போயிடுவோம். நம்மளை சுற்றி கம்மி வம்ஸ் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்கள வச்சே நம்ம அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளை சுற்றி ஒரு தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே அவனும் அவுட் ஆகிருப்பானா ஃப்ரெண்ட்ஸ். இவனை ரவுண்ட் ஆஃப் பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக நம்மளவே டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்டு இவன் சாப்பிட்டுக்கலாம். நம்ம கில் பண்ணது. இவனையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டி. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவனே அவுட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவன் நம்ம சாப்பாடு சாப்பிட்றாங்க. யாரோ டிஃபீட்டட். நம்ம போனாலும் போகலினாலும் நம்ம ஒரே ஸ்ட்ரென்த்து தான் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்லோவாக தான் நம்மளுக்கு ஏறுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோன்னு லாங்காக இருக்கும்ட்டு. அதுக்குள்ளே நம்ம 7 lakhs வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனை அவுட் பண்ணலாமா? போன வாட்டி இவன் கிங்க இருந்து நம்ம அவுட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவனை அவுட் பண்ண. அதுதான் நம்மளுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க அந்த ரொம்ப நேரம் சாப்பிடாமே இருந்தால் டேர்னிங்கே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப பெருசாகிட்டோன்னா ஒழுங்காக வராது. நான் இப்போ டேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பாருங்க. ஃபுல் டேர்னிங் தான் பண்ணேன். அப்பயுமே இது ஆகலை ஒன்றுமே.
ஐயோ ஜஸ்ட் நம்மளுக்கும் தெரியல. கிட்ட மேக்னெட் இருக்காது, கிட்ட போனாலே அந்த பூச்சி நம்ம கிட்ட வந்துடும். உள்ள இருக்கவன் டிஃபீட் ஆயிட்டான். ஆமாம், நிறைய பேருக்கு நம்ம டிஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கீழே ஒருத்தர் டிஃபீட் ஆகிட்டான், மேலே ஒருத்தன் டிஃபீட் ஆகிட்டான், எல்லா இடத்துலையும் டிஃபீட் ஆகிட்டு ஆமாம். இப்போ இந்த 5x இருக்கிறதுனால நம்ம டீக்கோ சாப்பாடு ஆனா இது வந்து நம்மளோட ஹெல்த் கம்மி பண்ணுது. ஆமாம். ஃபுல்லாக சாப்பிட்டா அவுட் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம புள்ளையே ஒருத்தன் பானம் ஆயிருக்கான். அதான் சீக்கிரமே அவுட் ஆகிட்டா. இதுவே நம்ம வெளியே போக வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம 1.2 மில்லியன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் கவனிச்சேன். ஓ நோ, வெளியே ஒருத்தன் பானம் ஆயிட்டான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆயிட்டான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். வானா அடுத்த செகண்டே அவுட் ஆகிட்டான். எவ்வளோ சிறுசாக இருக்குது சாப்பாடு. நம்ம பாடி பெருசு, சாப்பாடு இத்தனை பொண்ணு ரொம்ப சிறுசாக இருக்குது. கிட்ட மேக்னெட் இருக்கிறதுனால நம்ம கிட்ட போனாலே அது வருது. சரியா நம்ம டிஃபீட்டை பண்ணிட்டோம். பூஸ்ட் கொடுத்து போனாலும் அவன் அதுதான் போகிறோம். அதுக்கு நம்ம எனர்ஜியை கம்மி பண்ணுறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபீட் ஆகாமல் தானே காமிச்சது. யாரோ சாப்பிட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனே வந்து அவுட் ஆகுவான்னு நினைக்கிறேன். சொன்னேன் அவுட் ஆகிட்டான். ரொம்ப பெருசாக இருக்குண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னுமே 1.3 மில்லியனில் தான் இருக்கோம். இந்த டீம் 1.5 மில்லியன் போகலாமா இல்லை 2 மில்லியன் போகலாமா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி நாங்கள் அதுக்குள்ளேயே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம். அதான் தேடுறேன். என்னோட எஸ்கேப் வழி நீ அவுட்டு தானே ஆக போகிற. அப்போதைக்கு என்கிட்ட 3 கிலோ போட்டு அவன் எஸ்கேப் ஆகலாமா? அவுட்டே ஆகிட்டான். ஜஸ்ட் மிஸ்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜஸ்ட் மிஸ்டு. ஆனால் லைட்டாக பாடி மட்டும் பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கூட தெரியும். அப்படி தெரிஞ்சுச்சுன்னா அவங்க மூஞ்சில போய் வேணும்னே முட்டாதீங்க. கடைசியில் அவங்க அவுட் ஆக மாட்டாங்க, நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பிரச்சனை. நிறைய பேருக்கு தெரியாது இந்த இதெல்லாம். நாங்கள் ஒரு வாட்டி செகண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு கிங்காக நினச்சிட்டு உண்மையாகவே கிங்கை போய் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். கடைசியில் நாங்களே அவுட் ஆகிட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்துலேயே எவ்வளோ அவுட் ஆகிட்டே இருக்கோம். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1.5 மில்லியன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோல் ஓவர். நமக்குள்ளேயே
ஃப்ரெண்ட்ஸ் இதில் கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம யாரையும் போய் சாப்பிட வேணாம், இருக்கிற முட்டை மட்டும் சாப்பிடுவோம். ஆமாம் டேர்னிங் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நிறைய திங்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு அவங்க கில் பண்ணது சாப்பிட மாட்டாங்க. நம்ம போனாலும் போகலினாலும் நம்ம ஒரே பவர் தான் இருக்க போகிறோம். எவ்வளோ ஜஸ்ட் மிஸ்டேக். தேங்க்ஸ் காட் இப்படி வந்ததுக்கு. அதனால தான் நாங்கள் கேமிங் கார்டன் பேர் வச்சுருக்கோம், எங்கள் சேனல் பேர். ஜஸ்ட் மிஸ்டேக். இதெல்லாம் காப்பாற்றினது அந்த கடவுள் தான். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அதெல்லாம் கவனிக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டிஷும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 1.5 மில்லியன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1.56 மில்லியன். ஜஸ்ட் எஸ்கேப். இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கேமோட ஸ்பெஷல். அதுக்கு தான் எங்கள் சேனல் பேர் கேமிங் கார்டன் தெரிச்சோம். கேமிங் கார்டன். இந்த கேமுக்குனே ஸ்பெஷலாக அந்த சேனல் பேர் வச்சிருக்கோம். நீங்கள ஒழுங்கா ஆமாம் இந்த வாட்டி யாராச்சும் முட்டி நம்ம அவுட் ஆயிட்டோம்னா வேணா வேற ஏதாச்சும் போய் நம்ம ஒரு 2 மில்லியன் இல்லைன்னா 3 மில்லியன் நம்ம அவுட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த வேர்ல்டே 15 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணியிருப்பாங்க பாருங்க. அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவுட் ஆகி நம்ம 45 மினிட்ஸ் தான் ஒரு வீடியோ டெய்லியும் போடுறோம். ஓடும் ஓடும். ஜஸ்ட் ரொம்ப ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் கிங்கு. இப்போதைக்கு செகண்ட் கிங் வந்து நம்மளையோட 3 மடங்கு கம்மியாக இருக்கான். அவனோட நம்ம 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு ஒரு பயம் டக்குன்னு யாராவது கூப்பிட வந்துட்டாங்கன்னா இல்லைன்னா பான் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ஷீல்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட்டு தான் போதும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடியான்னு சில பேர்த்துக்கு நம்மளுக்கே கன்ஃபியூஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்தா உண்மையே புரியாது. அப்படியே அதே மாதிரி அவன் மாதிரியே நாங்களும் இருக்கிறதால ஒரு வாட்டி நாங்கள் செகண்ட் கடைசியில் அவுட் ஆகிட்டோம். என்ன பார்த்தா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வேற நிறைய பேர் நம்மளேவே அவுட் பண்ண ட்ரை பண்ணி அவங்களே அவுட் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்டரில் போனால் தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பாட்டிலே அடிச்சுப்பாங்க.
நிறைய பேர் நம்மளையவே தேடி வருவாங்க, அப்பயே இடிச்சுப்பாங்க. அதனால் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 2 மில்லியன் கிட்ட இருக்கும். இன்னொரு 3 lakhs வந்துருச்சுன்னா 2 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ள நாங்கள் ஒரு வாட்டி 2 பில்லியனே போயிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இவனை பாருங்க, நம்மகிட்ட மேக்னெட் இருக்கிறனால தான் ஒரு ஃபுட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம். நம்ம கிட்ட 601 காயின்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிவைவ் யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் பிடிக்குமோ சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாங்க மைன்கிராஃப்ட் ட்ரையல் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மைன்கிராஃப்ட் ட்ரையல் இவங்க 3 பேத்தையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வேணாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை கொஞ்சம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவன் அந்த ரெட்டு கலரில் ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவனோட ஸ்கின் பேர் வந்து ரெட் ட்ராகன் அப்படின்னு ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ அவுட் இருக்கான். ஆனால் அவங்க ஒயிட் வச்சிருக்கிறப்ப நாங்கள் தான் பேர் வச்சோம், ஒயிட் ட்ராகன். ஃப்ரெண்ட்ஸ் அவன் மட்டும் அவுட் ஆகிட்டானா நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் கிங்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பக்குன்னு இருக்கு எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கிங்கை அவுட் பண்ணிட்டோம். வேற எவனையும் அவுட் ஆகிட்டே இருக்கான் பின்னாடி. எவன் தான் தெரியும். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்தில் ஒருத்தன் ரெட் கலரில் பெருசாக சுற்றிட்டு. ஓ மணி இருக்குது நம்மக்கிட்ட, மறந்துடாதீங்க மணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே 2 மில்லியன் வந்துட்டோம், மறந்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நம்ம சின்னதாக இருக்கும், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கிங்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்ப முடியல இது. கொஞ்சமாக பெருசாகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேர்னிங் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெருசாகிட்டது டேர்னிங் ரொம்ப 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 பூஸ்ட் ஆகிடுது. எவ்வளோ ட்ரைனிங் பண்ணாலும் நல்லா வாட்டி இந்த லாரியில் தான் டேர்னிங் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் டேர்னிங் பண்ண பெருசாகிட்டோம். இந்த லாரி டிராக்டரு சென்னையில் 2024 சென்னையில் ராலி ஸ்ட்ரைட்டாக டேர்ன் பண்ண முடியாமல் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு பஸ் மேலே மோதிருச்சு சென்னையில். வந்து அவுட் ஆயிடுவான். கிங்கு சாப்பிட்டு முடிச்சோமா நம்ம? தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் எவனாலும் சாப்பிட்டு முடிச்சோன்னு. அவுட்டு யாரோ அவுட் ஆகிட்டாங்க. நம்ம பாட்டிலேயே போய்க்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். வானான் அடுத்த செகண்டே அவுட் ஆகிட்டான். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பாதி பாடி யாரோ சாப்பிட்டாங்க. இன்னொரு நாளைக்கு வீடியோ நினைக்கிறேன். ஒரு 2-3 டேஸ்க்கு போட முடியாது கண்டினியூஸாக போடலான்னு நடுவில் டைம் கிடைக்காது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படிக்குள்ளேயே சுத்திக்கிட்டு
பாட்டில் 2 பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு அதிக எனர்ஜி கிடைக்கும். பூஸ்ட் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிங்கில் இருக்கோம். ஆமாம், செகண்ட் கிங் அவுட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அது இவ்வளோ பேர் மாதிரி இருக்கு. ஆமாம், இவ்வளோ பெருசாகவும் இருக்கான். யாரோ அமெரிக்கா ட்ரெஸ் போட்டு விளையாண்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஜஸ்ட்டு யாரெல்லாம் இந்த கேம் வச்சிருக்கீங்களோ அவங்களும் ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 1.3 மில்லியன் வந்துட்டோம். 3 lakhs ஏறிட்டோம். நாங்கள் இப்போதைக்கு 3 வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட ஃபஸ்ட்டு சேனல் இதுதான், ஆனாலுமே எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் எப்படி பண்ணுறது, என்னென்ன பண்ணணும்னு. இது எங்களோட 3rd வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் என்ன கேம் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இப்போதைக்கு என்ன கேம் வேணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க போல, யாருமே கமெண்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். 1.5 மில்லியன் வர போகிறோம். நம்மளும் யூட்டன் போட்டு அப்படி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் அப்பளையாவோ அவனே இருந்தான்ல ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே அமெரிக்கா எவ்வளோ பெருசா. ஓ மை காட், நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு? நினைக்கிறேன் அவுட் நினைக்கிறேன். அவன் பாடிக்கு முன்னாடியே நம்ம மாதிரியே போகும். இந்த சின்ன கேப்ல போக முடியுமா தெரியல. எஸ், அவனை அவுட் பண்ணணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் போனேன் நான். அப்பயுமே அவன் அவுட் ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அவன் மூஞ்சியில் பட்டுருன்னு நினச்சா மூஞ்சிலேயே பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லக்கு. ஓ ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இவங்களெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது இல்லை? உள்ள ஒருத்தர் சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேற மார்க்கெட் சிமுலேட்டர் விளையாடலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மை ஹோட்டல் அப்படின்னு ஒரு கேம் பார்ட் 2. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோவில் பார்ட் 1 போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்ட் 2 போடுறோம். நேற்று வீடியோவில் 3rd லெவல் அன்லாக் பண்ணோம். இந்த வீடியோவில் ஒரு 5-6 லெவல்ஸ் அன்லாக் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்லோவாக லோட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் மட்டும்தான் இப்படி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ், மற்ற கேம்லாம் எல்லாம் நல்லா தான் இதுக்கு இருக்குது. முன்னாடி ஒரு கேம் டவுன்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், அது எங்களோட ஃபோனுமே ஸ்லோ டவுன் பண்ணிருச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஸ்லோவாக்கிருச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். மை ஹோட்டல் பீஸா அப்படின்ட்டு ஒரு கேம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் வந்துட்டாங்க. ஆமாம் நம்பவே முடியல. 3 பேர் வரலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக அவங்களும் அதிகமாகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட 610 வந்துச்சுன்னா நம்ம ஒர்க்கரோட ஸ்பீட் அப்டேட் பண்ணிடலாம். இதில் என்ன போட்டோம்? நம்ம க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோம். எல்லாத்துலேயும் கிரீனா ஆடெல்லாம் பார்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாத்ரூமுக்கு தான் அந்த பேப்பர் போடுறது தான் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் பாத்ரூமுக்கு வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் போடுறதா இருக்குது. இதுக்கும் ஒர்க்கர்ஸை போடணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கும் ஒரு ஒர்க்கர் இருக்குது. ஒர்க்கர் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணோம். இது வேறு இருக்குது. 364 அவ்வளோவா? அவ்வளோ காசு இங்கே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஹவர்ஸ் இருக்குது. இன்னும் 2 பேர் உள்ளே போனாங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். 410 கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாத்ரூமுக்கும் யாராச்சும் காசு கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டோம். ஒர்க்கர் ஸ்பீடு, க்ளீனிங். நம்மளையோட இப்போல்லாம் க்ளீனிங் ஸ்பீடாக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அங்கே போயிட்டு காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு ரூமை முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கர்ஸ் நம்மக்கிட்ட கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அதிகம் லெவல் அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்னமோ இருக்குது பாருங்கள். அயன் பாக்ஸாட்டம் என்னமோ இருக்குது. சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஒரு பாத்ரூமில் டிஷ்யூஸ் முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ். 3 டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் ஒரு ஆள் ரெஸ்ட் ரூம் போனால் முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செகண்ட் ரெஸ்ட் ரூம் வந்து ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாச்சும் ஃப்ரீ டு கிளைம் இருக்கா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஓட்டினா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பிளாக்காக இருக்குது? ஆமாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் உள்ளே போயிட்டுருக்குறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு நிறைய கேம்ஸ் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் கேம்ஸை நாங்கள் உங்களுக்கு விளையாண்டு காமிச்சிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது நம்ம இதில் தான் நிறைய காசு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிளீனர்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க. இப்போதைக்கு நம்ம இதை 1000 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. ஃபஸ்ட்டு இங்கே பெட்ரூம் லெவல் 2 போட்டுடலாம். க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. க்ரீன் தான் கொஞ்சம் பிரைட்டாகவும் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னமோ காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு 1000 கொடுக்கணும். அதுக்கப்புறம் 4 டிஷ்யூஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீன் போட்டுட்டு தான் அந்த பாத்ரூமுக்கு ஃப்ரெண்ட் இது வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்காரன் அவனை போட்டால் நம்ம ஒவ்வொரு வாட்டி இங்கே வர்றது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அவனே பார்த்துப்பான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு 3-4 ஆள் போடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க வர மாட்டேங்கிறாங்களே. அந்த ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு ஒன்று காமிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 970 அப்கிரேடுக்கு. அது 4 டிஷ்யூ பேப்பர். இவன் ஒவ்வொன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம் போல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 4 எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட். நானும் இப்போ தான் கவனிச்சேன். எலிவேட்டரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். Use resources from the warehouse. Expand the hotel. Upgrade your character and vehicle to complete the task faster. Warehouse-னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இதை விட்டு வெளியே போகலாமா? இந்த ரோட்டுக்கு போக முடிஞ்சுன்னா தான் இந்த வேர் ஹவுஸ்க்குலாம் போக முடியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் காசு போட்டாங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் எடுக்கிறது? இதெல்லாம் நியாயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஃப்ரீ கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோடதும் அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட 790 வந்துச்சுன்னு நம்ம ஒர்க்கர்ஸோட ஸ்பீட் அப்டேட் பண்ணலாம். 970 ஃப்ரெண்ட்ஸ், 790 இல்லை, 1000 கிடச்சிருக்கு. அதை வச்சு 30 தான் இருக்கும், மீதி 80யா? நீ அவன் ரெண்டு எடுத்துகிட்டு போகிறானான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட். ஆனால் நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்குறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கப்புறம் நம்மளால வெளியே போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் டாக்ஸிலேருந்து வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மணியெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு பின்னாடி இருந்தே இங்கே டைரெக்டாக வரதா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. கார் பார்க்கிங். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரூமே எவ்வளோ காஸ்ட்லியா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணுறாங்க? இங்கே எல்லா ரூமே அப்கிரேட் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்போ தான் கஸ்டமர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடாக போவாங்க. எவனை அப்கிரேட் பண்ணுறப்போ வரலையா? ஓகே, இது ஷாப்பு நேற்று இருந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறானுங்கன்னு. நம்ம அஞ்சஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஞ்சஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காசு வச்சு அந்த ரூமை ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ எல்லாத்தையும் க்ளைம் பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணலாம். உள்ளே இருக்க பெட்ரூம்குள்ளே இருக்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். கலெக்ட் பண்ணாலே மணி நிறையா கிடைக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே 1200 கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இந்த மணி மட்டும் எடுக்கவே முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம். அதனால தான் எனக்கு இந்த அந்த ஏரியா மட்டும் எனக்கு அது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா அந்த ஒர்க்கர் மீதியே க்ளீன் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு காசு உள்ள இங்கே ஒன்று தான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எவ்வளோ காசா? ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட 1000 வந்துருச்சு. இப்போ நம்ம போய் அந்த ரூம் ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா இந்த 3rd லெவல் இங்கே ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ரீனா ப்ளூவா? ப்ளூ தான் ரைட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 1000 இருக்குது. நம்ம இந்த இதையும் அப்கிரேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்மியாக தான் காசு இருக்கு. ப்ளூ. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரூம்ஸு அப்டேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க்கரோட ஸ்பீட் அப்டேட் பண்ணலாம். ஒர்க்கர் ஸ்பீட் 900, நம்மக்கிட்ட 400 தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆட் பார்த்து ஒன்று வாங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1000 வேண்டாம். நம்ம நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேம்லலாம் நிறைய ஆட்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஏன்னா ஆட் வந்து இதில் நல்லாவே இருக்காது பார்க்குறக்கு ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை ஆட் வந்துகிட்டே இருக்கும். 5 minutes ஒன்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த கேம் விளாடணும்னே தோணாது. ஆமாம், அதனால வேறு கேம் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீட் ஒர்க்கர் ஸ்பீடு
இப்போ நம்ம வேறு கேம் போய் விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோப்ளாக்ஸ் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டு நம்ம ஆஃப் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் திரும்பி ஆன் பண்ணிக்கலாம். ரீட்ரை கொடுக்கலாம். ரோப்ளாக்ஸ் லோட் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லோடிங்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோப்ளாக்ஸ். இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அதிசயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரோப்ளாக்ஸில் ஆன் பண்ணினே வந்துடும். ஆமாம், திரும்பி ரோப்ளாக்ஸ் லோடிங்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூபர் டைக்கூன் நாங்கள் கொஞ்சம் விளையாண்டுருக்கோம். க்ளோஸ் ஆப் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வாட்டி உள்ள போய் பார்க்கலாம். சில டைம் நெட் இல்லைன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். ரோப்ளாக்ஸ் திரும்பி லோடிங் அப்படின்னு வருது. விட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். யூடியூபர் டைக்கூன் அப்படின்னு ஒரு டைக்கூன் நம்ம விளையாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே விளையாண்டுருக்கோம். எங்களுக்கு யூடியூபர் டைக்கூன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஏன்னா அதில் கோல்டு ப்ளே பட்டன், சில்வர் ப்ளே பட்டன், டைமண்ட் ப்ளே பட்டன்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டைக்கூன் ப்ளே பண்ணிட்டோம்னா நம்மளோட பைசா ஆகும் பாருங்க. நம்ம குக்கி கார்ட் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரெட் கலர் பார் மாறினா அது வந்து அதிகமாகும். அந்த 526 524 அந்த மாதிரி ஆகும்.
நம்மக்கிட்ட எலிவேட்டர் இருக்கு நம்ம வாங்கிக்கணும்னா இடிக்கணும்னு தேவையில்லை. இங்கே 125% அப்கிரேடர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட காசு இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். அதாச்சும் சில பேர்லாம் இந்த மல்டிப்ளேயரும் போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு ரோபோட்ஸ் போட்டிருக்காங்க. இருக்காது. அதனால் ரோபோட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வின் ஆகிடலாம். இல்லைன்னா திரும்பி திரும்பி பண்ணிகிட்டே இருந்தாலே வின் ஆக முடியும். இப்போ ஒரு 1000 அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணல இந்த வீடியோவை. $734 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு செகண்டில் வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் 800லேயே நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் இந்த காசு கிடைக்கணும் மேலே போகலாம். இங்கே மட்டும் ஒன்றும் அமுத்துறதுக்கு ஒரு பட்டனையும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்கிரேட் 10,20,000. ஆனால் நம்மளுக்கு ரோபோட்ஸ் இல்லாதனால நம்ம கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசு போகிறது. மேஜிக் கார்பெட் வந்து காசு கொடுத்து தான் பண்ணிருக்கேன். 600 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்மளுக்கு அப்கிரேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கன்வேயரில் போட்டோன்னா நம்மளும் அப்படியே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஜாலியாக தான் இருக்கும் அதுவுமே. ஃப்ளோர் 2 700,000 வந்துட்டோம்னா நம்ம 800,000 வந்துட்டோம்னா நம்ம புக்கு அப்கிரேட் பண்ணலாம். 1,45,000 இருக்கு. செகண்ட் ஃப்ளோர் போக மாட்டேங்குது. என்ன தெரியல இருக்கு. அதனால நம்ம குதிச்சே போயிடலாம். வாங்கலாம்னா இங்கெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இது என்னன்னு தெரில. அப்போ இந்த ரூம் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு புக்கேஸு, இங்கே என்ன இங்கே என்னென்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ டிவி அவ்வளோ காஸ்ட்லியா? 4 lakhs டிவி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு எனக்கு இப்பயே காசு இல்லை. ஓ நோ 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 நோ. அது இன்னொரு வாட்டி குடிச்சா டபுள் ஜம்ப் ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா நம்ம குதிச்சு போயிருக்கலாம். டபுள் ஜம்ப் இருந்துச்சுன்னா நம்ம குதிச்சு போயிருக்கலாம். அப்படின்னு இந்த கேமில் ஒரு ஃபீச்சரே இல்லை. அடுத்த டைம் என்ன கேம் விளையாடலாம் கமெண்ட் பண்ணி. ஒரு 900 இல்லைன்னா 1000 பர் செகண்ட் மாற்றிடலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.